ஏப்ரல் 16ஆம் தேதி 2024இல் துபாயில் நெரிசலான மழையால் பெரும் புரட்சி நடந்துச்சு. நம்ப முடியாத அளவுக்கு மொத்த நகரமே நீரில் மூழ்கிடுச்சு. இந்த மழை துபாயின் வரலாற்றுல கடைசி 75 வருஷத்திலேயே கண்டிராத அளவுல பெய்துச்சு. துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து 1244 விமானங்கள் கேன்சல் பண்ணிட்டாங்க. 41 விமானங்கள் வேற ரோட்டுக்கு டைவர்ட் ஆகிடுச்சு. இந்த சம்பவம் ஒமான் மற்றும் UAE இணைந்து 20 உயிரிழப்புகளை பதிவு செய்திருக்கு. ஆனால் இந்த திடீர் மழை ஏன் வந்தது? இது மீண்டும் நடக்க வாய்ப்பு உள்ளதா? இனிமேல் இது போன்ற பேரழிவுகளை எப்படி தவிர்க்கலாம்? அப்படி என்ன அசாத்தியமான நிகழ்வுகள் ஓமன் மற்றும் டபைல நடந்திருக்கணும்? பல பத்தாண்டுகளுக்கு முன்னால மழை பதிவுகளை தகர்த்து புதிய குழப்பங்களை உண்டாக்கியிருக்கணும். கிளவுட் சேதிங்ல தவறு நடந்திருக்கா? இல்லை சீவேஜ் சிஸ்டம் ஃபெயிலியர்? இந்த கேள்விகளுக்கு விடையை தேடி நீங்கள் அலைய விரும்புகிறீர்களா? அப்ப இந்த இடம்தான் உங்களுக்கு சரியான இடம். துபாய் அந்த இருண்ட நாளை ஏன் சந்திக்க நேர்ந்தது என்று முழு விவரமா நாங்க பேசப்போகுது. இறுதி வரை நம்மோடு இருங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நியாயமான பதில்கள் தெரிய வரும். ஆரம்பிக்கலாம் வாங்க. இது துவங்கியது ஏப்ரல் 16ல. டபைல பெரும் மழை பெய்து எல்லா இடமும் வெள்ளமானது. முதலில் இதை சாதாரண மழையாக எண்ணினாங்க. ஆனா சில மணி நேரத்துல அதிகாரிகளுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த வேகத்துல மழை பெய்வது சாதாரணம் இல்லை. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆபீசஸ் மூடப்பட்டன. மேலும் ஃபிளைட்ஸ், ட்ரெயின்ஸ் எல்லாம் ரத்து செய்யப்பட்டன. ஒரு பகுதி பொதுவாக உலர்ந்த பரபரப்பான இடமாக கருதப்படுகிறது. ஆனால் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு பேரழிவு என்னும் பெயரில் துபாய் போன்ற பாலைவனத்தை தாக்கியது. மிகவும் சிறிய மழை கூட ஒரு வரமாக பார்க்கப்பட்ட இந்த பகுதியில் இந்நாளில் மழை துளிகள் சாதனைகளை உடைத்துவிட்டன. சாலைகளில் நீர் மட்டுமல்ல, மக்களின் வீடுகளுக்குள் கூட நுழைந்துவிட்டது. ஆனால் டபை மோமம் 2-3 ஆண்டுகளில் கூட வராத இப்படியான கனமழை ஒரே நாளில் எப்படி நடந்தது? இயற்கையா அல்லது ஒரு பரிசோதனையா? இது துபாயில் சராசரியாக பார்க்கப்படும் 140 மில்லிமீட்டர் மழை பொழிவுக்கு கூடுதலாக அந்நாளில் 200 மில்லிமீட்டரின் மேல் பதிவான மழையை சந்தித்தது. சில மணி நேர மழையில் துபாய் மினி யூரோப் என்று அழைக்கப்படுவது நீரில் மூழ்கியது. ஒரு பெரிய வெள்ளம் வீடுகள் முதல் ஆபீஸ், ஏர்போர்ட், ஹோட்டல் வரை எல்லாம் நீரில் மூழ்கிடுச்சு. இந்த மாதிரி அசம்பாவிதம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா இது முழுக்க நேச்சுரல் எஃபெக்டா கிடையாதுன்னு தெரியருச்சு. இந்த விபத்துக்கு கிளவுட் சீடிங் மற்றும் சீவேஜ் சிஸ்டம் ஃபெயிலியர் தான் காரணமாம். இன்னைக்கு ஜெயிப்போம். கிளவுட் சீடிங் என்னராது? ஒரே கட்டமாக மழை அள்ளி தூக்கி நகரத்தை வெள்ளத்துல மூழ்கடிச்சிருக்காங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி அபுதாபி ஏர்போர்ட் ஃப்ரம் ஏ பிளேன் சீரியல் நம்பர் N6151A டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இது அந்த N6151A தான். ஏற்கனவே UAEல கிளவுட் சீடிங் ஆர்டிபிஷியல் ரெய்னிங்ல ஒர்க் பண்ற பிளேன். அபுதாபி ஏர்போர்ட் ஃப்ரம் ஈவினிங் 4 மணிக்கு டேக் ஆஃப் ஆனதும் ஈஸ்ட் கோஸ்ட் பக்கம் மவுண்டன் ரீஜியன் நோக்கி பறந்து போயிடுச்சு. வணக்கம். இன்றைய அத்தியாயத்தில் நாம் ஒரு மிக அசத்தலான சம்பவத்தையே பார்க்க போகிறோம். நம்முடைய அபுதாபி விமானம் முதலில் UAE வந்தது. அங்கு அது வட்டமிடும்படி சுற்றி கொண்டிருந்தது. பின்னர் ஷாரோ என்ற இடத்தில் கூட அதே போல வட்டமிட்டது. அதன் பிறகு லாப் நோக்கி பயணித்தது. அங்கும் வட்டமிடும்படி சுற்றி வந்த பின் சுமார் 1 மணி நேரம் கழித்து அபுதாபி விமான நிலையத்திற்கு திரும்பியது. இப்போது பார்க்கலாம். இந்த விமானம் இந்த 3 இடங்களுக்கும் சென்றது மழையை செயற்கையாக பெய்ய வைக்கும் ஒரு அசர வைக்கக்கூடிய ப்ராசஸாகவும் அறியப்படும் கிளவுட் சீடிங் நடத்துவதற்காக. சிம்பிளாக சொன்னால் கிளவுட் சீடிங் என்பது காலநிலையை மாற்றுவதற்கான ஒரு தந்திரமாகும். இங்கு சில சப்ஸ்டன்சஸ் காற்றில் உள்ள மேகங்களுக்குள் சில்வர் அயடைட், பொட்டாசியம் அயடைட், ட்ரை ஐஸ் மற்றும் சில நேரங்களில் டேபிள் சால்ட் போன்றவற்றை வீசிவிடும். இவை ஈரப்பதத்தை ஈர்க்கும் வல்லமை கொண்டன. அதனால் மழை அல்லது பனி பெய்ய வைக்கும். கிளவுட் சீடிங் துகள்கள் ஈரமுள்ள மேகங்களுடன் மோதும் போது மழை தூறல்களை உண்டாக்கும். இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் முதலில் உருவாகி பின் மழை போல கீழே விழுகின்றன. ஏனென்றால் அவை கனமாக இருப்பதால் காற்றில் தங்கியிருக்க முடியாமல் கீழே விழுகின்றன. ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், சயின்டிஸ்ட்கள் 1940களிலிருந்து கிளவுட் சீடிங் என்னும் பரீட்சையை செய்து வருகிறார்கள். இது UAEயில் ஒரு வெதர் ப்ராஜெக்ட் ஆக 2010ஆம் ஆண்டு துவங்கியது. 1990ஆம் ஆண்டு டிராட் எதிர்க்கப்பட்டு முதல் முறையாக சோதிக்கப்பட்ட போது இது வெற்றி பெற்றது. ஆனால் இம்முறை நிகழ்வுகள் திட்டமிட்டபடி நடக்கவில்லை என்பதும் உண்மை. ஆனால் ஒமர் அல் யாசடி, நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டியராலஜியின் டெப்யூட்டி மேனேஜர் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார். இது தவறான கிளவுட் சீடிங் காரணமா அல்லது குறைபாடுடைய சீவேஜ் சிஸ்டம் காரணமா என்பதுதான் கேள்வி. ஏனெனில் டொரன்ஷியல் ரெயின் நாளில் N6151 ஆன பிளேன் பறந்தது. ஆனால் கிளவுட் சீடிங் செய்யவில்லை என அவர் கூறினார். நம்மையெல்லாம் அலற வைத்த பேரழிவு எப்படி நடந்தது என்ற பழைய கேள்விக்கு மீண்டும் ஒரு திருப்பம். N6151A விமானம் குறிப்பாக UAEயின் சில பகுதிகளுக்கு மட்டும் சென்றுவிட்டது என்பது பல காட்சி பதிவுகளில் தெளிவாக இருந்தாலும் அது ஒமானில் இருந்து மேகக்கூட்டம் உருவாகி அங்கே ஏப்ரல் 14, 2024 அன்று பெருமழை பொழிந்தது என்பது அதிகாரபூர்வ பதிவுகளில் காணப்படுகிறது.
பின் 2 நாட்கள் கழித்து ஏப்ரல் 16 2024 அன்று UAE என்ற நகரை வெள்ளம் போல மூடியது. ஆமாம், ஆராய்ச்சியாளர்கள் கூட இந்த அளவுக்கு கனமழை கிளவுட் சீடிங் மூலமாக ஏற்படுத்தப்படலாம் என்று சொல்ல முடியாதென்று தீர்மானித்துள்ளனர். அது வெறும் 5.5 மீட்டர் உயரத்துக்கு தண்ணீரை நிரப்பியது என்பது வியக்க வைக்கிறது. அடேங்கப்பா, இந்த துபாயில இப்போ பெய்த மழைய பத்தி கேட்க போறீங்களா? கிளவுட் சீடிங் நாள் இல்லங்க, அதுக்கு காரணம் நம்மளோட இயற்கையோட தலையிடலம்மா. லண்டன்ல இருந்து வந்த வெதர் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஃப்ரீடா ஆட்டோ கூட அதைத்தான் சொல்றாங்க. அப்புறம் உச்சகட்டமா அரேபியன் பெனின்சூலல் இருந்து கல்ஃப் ஆஃப் ஓமான் வரைக்கும் ஒரு மேசிவ் ஸ்டார்ம் மூவ் பண்ணிட்டு வந்துச்சு. குளோபல் டெம்பரேச்சர்ஸ் எகிரும்போது கடல்களிலும் ஏரிகளிலும் நீர் ஆவி பறக்க நம்ம வானிலை அட்மாஸ்பியர்ல மாய்ஸ்சர் கான்டென்ட் 7 விழுக்காடு வரை அதிகமாக்கிடுச்சு. அதனால தான் இந்த ஸ்டார்ம் இன்னும் டேஞ்சரஸ் ஆகிடுச்சு. துபாயில பெய்த மழையும் அதேதான். மாய்ஸ்சர் அதிகமானதால மழையின் இன்டென்சிட்டி, டியூரேஷன், ஃப்ரீக்வன்சி எல்லாம் அள்ளித்தள்ளி அதிகமாச்சு. ஓ கடவுளே, என்ன ஒரு பரபரப்பு! டேஞ்சரஸ் ஆக மாறிக்கொண்டே போனது என்பதை இந்த துபாய் சம்பவத்துல நடந்ததை நாம் எல்லாம் சோஷியல் மீடியா வீடியோக்கள் மூலம் பார்த்தோம். மேலும் அறிக்கைகள் சொல்கின்றன, எங்கள் யார்க்கின் குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் 1850 முதல் குறைந்தது 1.1 பாகை செல்சியஸ் அதிகரித்திருக்கிறது. ஆனால் UAE பகுதியில் கடந்த 60 வருடங்களில் இந்த டெம்பரேச்சர் 1.5 பாகை செல்சியஸ் வரை அதிகரித்துக்கிட்டு இருக்கு. இது இந்த ரெகியோனை மேலும் டிரை ஆக்கி இருக்கு. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸ் அளவை ஏன் உச்சத்துக்கு தள்ளியிருக்கிறதுனா, இதனால் தான் டபைவின் டெக்னாலஜியை கைவிட்டு போன ஹெவி ரெயின்ஃபால் நாம் பார்த்தோம். பின்னும் துபாய் ப்ராப்பர் சீவேஜ் சிஸ்டம் இல்லாததால நீர் நிரப்புவது அதிகமானது மற்றும் 5 நாட்கள் கழித்தும் முற்றிலும் ட்ரெயின் செய்யப்படாமலேயே இருந்தது. என்னோட ஸ்டேட்மெண்ட் இதுதான், எங்கேயாவது அடிக்கடி ரெயின்ஃபால் நடக்கும் நாடு இருந்தா அத்தனை பெரிய சேதமும் அது பார்க்க வேண்டியிருக்காது. ஆனால் கிளவுட் சீடிங் போன்ற ப்ரோசஸஸ் தேவையில்லாமல் நம்ம பார்க்கும்போது துபாய்ல பெய்யற மழை ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்திருக்கு. இங்கு மழை என்பது அபூர்வமான ஒன்று. ஓமான் மற்றும் UAE இல்லாத காலங்களில் இப்போது நாம் காண்கிறோம் இந்த மழையை. இந்த மாற்றப்பட்ட காலநிலை நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுது, எந்த நாடும் தப்பாது. வெப்பம், அதிக மழை, கடும் குளிர் என எல்லாம் வரலாம். நம்ம இயற்கையோட ஆட்டம் கண்டிப்பா நிறுத்தணும், இல்லையென்றால் நாம் பார்க்கும் பாடு மிக மோசமாக இருக்கும். என்ன நினைக்கிறீங்க துபாய்ல பெய்யும் இந்த அபூர்வமான மழையை பத்தி? கீழே காமெண்ட் இல் எழுதுங்க. வீடியோ லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.